வணக்கம் மாணவர்களே. இன்று தரம் 7 சித்திரக்கலை பாடப்பரப்பில் பொருட்கூட்டம் வரைதல் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொருட்கூட்ட வரைதலிலே தேர்ச்சியாக சுற்றாடலில் காணப்படும் பொருட்களை ஒருங்கிணைத்து சித்திரங்களை வரைவர். தேர்ச்சி மட்டமாக எளிமையான கேத்திர கணித வடிவமுடைய பொருட்களை வரைந்து வர்ணம் தீட்டுவர். செயற்பாடு: போத்தல் ஒன்று, பந்து, பெரிய புத்தகம் அதாவது அகராதி என்பவற்றை வரைந்து வர்ணம் தீட்டுவர். அதாவது இன்றைய செயல்பாடாக பொருட்கூட்ட வரைதலிலே போத்தல் ஒன்றும் பெரிய புத்தகம் ஒன்று அதாவது அகராதி ஒன்றும் பெரிய பந்து ஒன்றையும் வரைந்து வர்ணம் தீட்டுவதாக இன்றைய செயல்பாடு காணப்படுகின்றது. அதாவது பொருட்கூட்ட வரைதல் பொருட்தொகுதியிலே காணப்படுகின்ற அடிப்படையான எளிமையான வடிவங்களின் தன்மைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே கோள வடிவ பொருள் காணப்படும், அல்லது சதுரமுகி வடிவான பொருட்கள் காணப்படும், அல்லது உருளை வடிவான பொருட்கள் காணப்படும், அல்லது கூம்பு, இலை, துணி போன்ற அடிப்படையான விடயங்கள் பொருட்கூட்ட வரைதலிலே காணப்படும். பொருட்கூட்ட வரைதலின் போது பின்வரும் விடயங்களை மாணவர்கள் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். அதாவது தளத்திற்கு பொருந்தும் விதத்தில் பொருட்களை ஒருங்கிணைத்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது மாணவர்கள் பொருட்தொகுதி ஒன்றை வரைகின்ற பொழுது அங்கே தளத்திற்கு அதாவது தளம் மாணவருடைய வரைதாளிலே பொருட்களை ஒருங்கிணைத்தல் மிகவும் முக்கியம். அந்த வகையிலே சரியான அளவு பிரமாணத்திற்கு ஏற்ற முறையிலே பொருட்தொகுதிகளை ஒருங்கிணைப்பது மிகவும் முக்கியமானது. உதாரணமாக இங்கே பாருங்கள், இதிலே காணப்படுகின்ற பொருட்தொகுதி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொருட்தொகுதியை அவதானிக்கின்ற பொழுது தாளினுடைய கிடைப்பக்கமாக பொருட்கள் பரம்பி காணப்படுகின்றது. அதாவது தாள் உயரமாக அல்லாமல் நிலைக்கூத்து பக்கமாக அல்லாமல் தாளினுடைய கிடைப்பக்கமாக இங்கே பொருட்கள் பரம்பி காணப்படுகின்றது. பொருட்களினுடைய உயரம் குறைவாகவும் அகல பகுதியால் பொருட்களின் பரம்பல் கூடுதலாகவும் காணப்படுகின்றமையால் தாளை நாங்கள் கிடையான முறையிலே வைத்து அந்த ஒழுங்கமைப்பை நாங்கள் மேற்கொள்ளுவோம். இங்கே இரண்டாவதாக தரப்பட்டிருக்கின்ற படத்தை அவதானிக்கின்ற பொழுது பொருட்பரம்பல் கிடையாக பரம்புவதிலும் பார்க்க அதனுடைய உயரம் கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே இங்கே கிடையான பரம்பல் குறைவு, அதனுடைய உயரம் கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இவ்வாறான ஒரு பொருட்தொகுதியை நாங்கள் தாளிலே அளவு பிரமாணம் செய்கின்ற பொழுது தாளை நிலைக்கூத்து பகுதியாக தெரிவு செய்வது பொருத்தமானதாக இருக்கும். இதை தவிர்த்து நாங்கள் மாறி தெரிவு செய்வமாக இருந்தால் தாளிலே சரியான முறையிலே பொருட்களை உள்ளடக்க முடியாமல் இருக்கும். உதாரணமாக பொருள் வெட்டுப்படலாம், அல்லது தாளினுடைய இரண்டு பகுதிகளிலேயும் இடைவெளிகள் காணப்படலாம். இவ்வாறான பல்வேறு சிக்கல்களுக்கு மாணவர்கள் முகம் கொடுக்க நேரிடும். எனவே தளத்துக்கு பொருந்துகின்ற விதத்தில் பொருட்களை தாளிலே நாங்கள் ஒருங்கமைப்பது சிறந்ததாக அமையும். அடுத்து அளவு பிரமாணங்கள். அதாவது ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் வரைகின்ற பொழுது சரியான அளவு பிரமாணங்களை அங்கே குறித்து கொள்ளுதல் வேண்டும். உதாரணமாக நாங்கள் இங்கே தாளை நாங்கள் கிடையாக தெரிவு இருப்போமாக இருந்தால் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களை நாங்கள் பெரும்படியாக தாளிலே குறித்து கொள்ளுதல் வேண்டும். உதாரணமாக இங்கே ஒரு ஜாடி ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த ஜாடி தாளினுடைய பரப்பில் எந்த அளவில் காணப்படுகின்றது என்றதை நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டும். அதற்காக நாங்கள் கிடையாக
கிடையாக ஒரு கோட்டை இட்டதன் இதில் பாருங்கள், கிடையாக நாங்கள் ஒரு கோட்டை இட்டதன் பிற்பாடு அந்த சாடியினுடைய அளவை நாங்கள் பெரும்படியாக குறித்து கொள்ளுதல் வேண்டும். பின்னர் அதை அளவாக வைத்துக்கொண்டு அந்த ஜாடிக்கு ஏனைய பொருட்கள் எவ்வளவு உயரத்தில் காணப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தாளிலே பெரும்படியாக குறித்து கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு முழு பொருட்களையும் நாங்கள் பெரும்படியாக குறித்ததன் பிற்பாடு பொருட்களை வரைகின்ற பொழுது அங்கே அனாவசியமற்ற பிழைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து பொருட்களை நாங்கள் வரைகின்ற பொழுது தூர நோக்கு இயல்பு என்பது அங்கே மிகவும் முக்கியமானதாக கொள்ளப்படுகின்றது. அதாவது தூர நோக்கு, நாங்கள் கண்ணால் பொருளை பார்க்கின்ற பொழுது முன்னுக்கு தெரிகின்ற பகுதிகள் பெரிதாகவும் பின்னுக்கு போக தெரிகின்ற பகுதிகள் சிறிதாக காணப்படும். இது தூர நோக்கு இயல்பு. இந்த இயல்பை நாங்கள் இந்த பொருட்தொகுதியிலேயும் காட்டுதல் வேண்டும். உதாரணமாக பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், பொருட்தொகுதியிலே பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த பெட்டியினுடைய தூர இயல்பை நாங்கள் காட்ட வேண்டும். இங்கே பாருங்கள், இதில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் ஒவ்வொன்றும் நமது கண் பார்வைக்கு ஏற்ற முறையிலே அதனுடைய தூர இயல்பை நாங்கள் காட்ட வேண்டும். அதற்காக அதனுடைய முன்பகுதியை விட பின்பகுதியை ஒடுங்கி செல்வது போல காட்டுவது அந்த தூர நோக்கு இயல்பை சிறப்பாக காட்டக்கூடியதாக இருக்கு. அடுத்து பொருட்களை நாங்கள் ஒளிநிழல் படுத்துவதன் ஊடாக, அதாவது முப்பரிமாண இயல்பை வழிகாட்டலாம். அதாவது இதில் பாருங்கள், பொருட்களை ஒளிநிழல் படுத்துதல், அதாவது குறிப்பிட்ட ஒரு வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்தொகுதியிலே படுகின்ற ஒளி, அந்த ஒளியினுடைய செல்வாக்கு காரணமாக அங்கே ஒளி நிழல் ஏற்படும். அதாவது ஒளி படுகின்ற இடம் மென்மையாகவும் ஒளி படாத இடங்கள் கடுமையான வர்ணங்களாலும் நாங்கள் காட்ட வேண்டும். அவற்றை இவ்வாறு காட்டலாம். அதிலே ஒளி படுகின்ற எதிர்ப்புறமான பகுதியிலே அந்த பொருட்களினுடைய இணல், அதாவது ஒளி பட்டு திரைக்கின்ற அந்த பிம்பத்தை நாங்கள் காட்டுதல் வேண்டும். இது மிகவும் முக்கியமான பொருட்தொகுதி வரைதலிலே இது மிகவும் முக்கியமானது. ஒளியினுடைய செல்வாக்கு காரணமாக அங்கே பட்டு திரைக்கின்ற அந்த பிம்பத்தை நாங்கள் சரியான முறையிலே, ஒளித்தரிப்பை நாங்கள் சரியான முறையிலே அதிலே காட்டுதல் வேண்டும். அதற்காக நாங்கள் கடும் வர்ணங்களை பிரயோகிக்கலாம். அந்த ஒளித்தரிப்பு நிழல் விழுகின்ற அந்த பிரதேசங்களுக்கு நாங்கள் கடும் வர்ணங்களை பிரயோகிக்கலாம். அடுத்து வர்ணம் தீட்டுகின்ற பொழுது பொருட்களை நாங்கள் ஒளிநிழல் முப்பரிமாணப்படுத்தி வர்ணம் தீட்டியதன் பிற்பாடு பொருத்தமான வர்ணங்களை பிரயோகிப்பது மிகவும் முக்கியமானது. உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்தொகுதியிலே நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இயற்கையான பொருட்கள், செயற்கையான பொருட்கள் என்று 2 வகையான பொருட்கள் அங்கே காணப்படும். எனவே இயற்கையான பொருட்கள், செயற்கையான பொருட்கள். இயற்கையான பொருட்களுக்கு நாங்கள் வர்ணம் தீட்டுகின்ற பொழுது இயற்கையான முறையிலேயே வர்ணம் தீட்டுதல் மிகவும் முக்கியமானது. உதாரணமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஜாடி ஒன்றிலே குரோட்டன் செடி அல்லது இலைகளுடன் கூடிய ஒரு செடி ஒன்று வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவற்றினுடைய வர்ணங்களை நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது. இயற்கையான முறையிலேயே அது காட்டப்படுதல் வேண்டும். அடுத்து அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற செயற்கையான பொருட்களை நாங்கள் வரைகின்ற பொழுது, அதாவது இயற்கையான பொருட்களுக்கு வர்ணம் தீட்டியதன் பிற்பாடு செயற்கையான பொருட்களுக்கு வர்ணம் தீட்டுகின்ற பொழுது அங்கே வர்ண ஒத்திசைவை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் ஜாக் வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதோடு பச்சை ஒரு பெட்டியின் கீழே பச்சை கலரிலே ஒரு துணி இருக்குது என்று சொன்னால் எல்லாத்தையுமே நாங்கள் பச்சை வர்ணத்தை பிரயோகிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே வர்ண ஒத்திசைவு ஏற்படாது, குழப்பமாக இருக்கும். எனவே அந்த செயற்கையான பொருட்களுக்கு வர்ணம் தீட்டுகின்ற பொழுது நாங்கள் வர்ணத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம். மாணவர்கள் தமக்கு விருப்பமான பொருந்துகின்ற வர்ணங்களை மாற்றி அமைத்து கொள்ளலாம். இதன் பிற்பாடு பின்னணிக்கு பொருத்தமான ஒரு வர்ணத்தை இடுதல் வேண்டும். அதாவது நாங்கள் அங்கே பொருட்தொகுதிக்கு கொடுக்கப்பட்ட வர்ண பிரயோகத்தை குழப்பாத முறையிலே கவர்ச்சியான கடும் வர்ணங்களை நாங்கள் பின்னணிக்கு தீட்டிக் கொள்ளலாம். இது வர்ணம் தீட்டுதலிலே மிகவும் முக்கியமானதாக கொள்ளப்படுகின்றது. மாணவர்களே, இதுவரையும் நாங்கள் பொருட்தொகுதியை அவதானித்து வரைந்ததன் பிரகாரம் இங்கே நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்களாக ஒரு
பெரிய ஒரு அகராதி உண்டு, அதாவது புத்தகம் உண்டு, போத்தல், பந்து. இவற்றை நாங்கள் ஒருங்கிணைத்து இதுவரையும் சித்திரமாக வரைந்திருந்தோம். இதிலே வர்ண பிரயோகத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அங்கே ஒத்திசைவான வர்ணங்கள் இடப்படுவது மிகவும் முக்கியமானது. அதை நேரடியாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இயற்கையான பொருட்கள், செயற்கையான பொருட்கள் என்று 2 பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இதிலே நாம் இதுவரையும் வரைந்த இந்த பொருட்களிலே முழுமையாக அங்கே செயற்கையான பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் வரைகின்ற பொழுது, வர்ணம் தீட்டுகின்ற பொழுது நான் இதிலே வர்ணம் தீட்டியதன் பிரகாரம் செயற்கையான பொருட்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்ற முறையிலே வர்ணத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதை மாணவர்கள் அவதானித்திருப்பீர்கள். இதுபோன்று செயற்கையான பொருட்களை நாம் வரைகின்ற பொழுது மாணவர்களுக்கு பொருத்தமான வர்ணங்களை பிரயோகிக்கலாம். பின்னர் பொருத்தமான பின்னணியை வரைந்திருந்தேன், பார்த்திருப்பீர்கள். எனவே அதே போன்று மாணவர்கள் பொருத்தமான பின்னணி, அதாவது பொருட்களை குழப்பாத வகையிலே, அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் குழப்பாத வகையிலே பின்னணிக்கு நாங்கள் வர்ணத்தை தீட்டுவது மிகவும் முக்கியமானது. மாணவர்களுக்கு முன்னால் ஒழுங்குபடுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்தொகுதியை மாணவர்கள் முதலிலே நன்றாக அவதானிக்க வேண்டும். அதாவது பொருள் பரம்பல், அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருளுடைய பரம்பல் பற்றி மாணவர்கள் முதலிலே அவதானிக்க வேண்டும். இதுதான் பொருட்கூட்டம் பெறுதலே முதலாவதாக மாணவர்கள் செய்ய வேண்டிய விடயம். அவதானித்ததன் பிற்பாடு பொருட்பரம்பலுக்கு ஏற்ற முறையில், அதாவது பொருள் தாளினுடைய கிடையாக பொருள் பரம்பி காணப்படுமாக இருந்தால் கிடையான முறையிலே தாளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதாவது பொருள் உயரம் குறைவாகவும் கிடையாக பரம்பி காணப்பட்டால் இவ்வாறான முறையிலே தாளை கிடையான முறையிலே மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். அல்லது வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள் கிடையாக பரம்பி காணப்படுவது குறைவாக இருந்து உயரத்திலே கூடுதலாக இருந்தால் மாணவர்கள் தாளினை நிலைக்குத்தாக தெரிவு செய்ய வேண்டும். இங்கே நமக்கு முன்னால் ஒழுங்குபடுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பெரிய புத்தகம் ஒன்று, போத்தல் ஒன்று, பந்து, இவற்றை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது தாளை நாங்கள் கிடையான முறையிலே இவ்வாறு தெரிவு செய்து கொள்ளலாம். இது மாணவர்கள் முதலிலே பொருட்கூட்டம் பெறுதலே முதலில் செய்ய வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. அடுத்து தாளினை நாங்கள் தெரிவு செய்ததன் பிற்பாடு பொருள் பரம்பல் பொருட்களை அவதானித்து தாளிலே நாங்கள் குறித்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான் மாணவர்கள் செய்கின்ற அடுத்த வேலையாக இருக்க போகின்றது. அதாவது பொருட்பரம்பலை, அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள், உதாரணமாக அங்கே உயரங்கூடிய பொருளாக போத்தல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த போத்தலினுடைய உயரத்தை முதலிலே இவ்வாறு நாங்கள் குறித்து கொள்ளுதல் வேண்டும். போத்தலுடைய முழு உயரத்தை நாங்கள் குறித்ததன் பிற்பாடு அந்த போத்தலினுடைய அளவை வைத்துக்கொண்டு போத்தலுக்கு புத்தகம் எந்த அளவில் காணப்படுகின்றது, புத்தகத்திற்கு பந்து எந்த அளவில் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பரும்படியாக பென்சிலினால் குறித்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு குறித்ததன் பிற்பாடு குறித்த விடயம் தெளிவாக இருக்கின்றது என்றால் மாணவர்கள் பூர்ணமாக வரையலாம். இதற்காக மாணவர்கள் பென்சில் ரேகையை பயன்படுத்தி கோடுகளாலே அந்த கோட்டு படத்தை நாங்கள் வரைந்து கொள்ளலாம். அவ்வாறு வரைந்ததன் பிற்பாடு சரியான முறையில் காணப்படுகின்றது என்றால் அடுத்தபடியாக வர்ணம் தீட்டுதலுக்கு செல்லலாம். நாங்கள் முதல்ல இவ்வாறு வரைந்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே ரேகை வரைதலிலே மிகவும் முக்கியமானது வரைகின்ற பொழுதே ரேகையினால் வரைகின்ற பொழுதே பொருளிலே விழுகின்ற ஒளியினுடைய தன்மை, ஒளியினுடைய செல்வாக்கை நாங்கள் ரேகையினாலேயே அங்கே காட்டி கொண்டு செல்வது வர்ணம் தீட்டுவதற்கு இலகுவாக இருக்கும். மாணவர்களே,
நாங்கள் வரைகின்ற பொழுது முதலிலே தாளை நாங்கள் தெரிவு செய்கின்ற பக்கம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அங்கே முன்னால் ஒழுங்குபடுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பொருளுக்கு ஏற்ற முறையிலே நாங்கள் தாளை தெரிவு செய்வது சிறப்பானதாக இருக்கும். அதாவது பொருளுடைய பரம்பல் கூடுதலாக இருந்து உயரம் குறைவாக இருந்தால் தாளை நாங்கள் கிடையாக தெரிவு செய்து கொள்ளலாம். வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள் உயரத்தால் கூடி இடைப்பகுதியால் அகலப்பகுதியால் குறைவாக இருந்தால் தாளை நாங்கள் இவ்வாறு நிலைக்குத்தாக தெரிவு செய்யலாம். இதிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற பொருளுக்கு ஏற்ற முறையிலே தாளை நான் கிடையாக தெரிவு செய்கின்றேன். முதலிலே நாங்கள் நிலைக்குத்தா கிடையா என்பதை நாங்கள் தெரிவு செய்ததன் பிற்பாடு பொருளை வரைவதற்குரிய ஒரு அடித்தளத்தை நாங்கள் இவ்வாறு பெரும்படியாக குறித்து கொள்ளுதல் வேண்டும். குறித்ததன் பிற்பாடு அங்கே உயரங்கூடிய ஒரு பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதனுடைய அளவை நாங்கள் குறித்து கொள்ளுதல் வேண்டும். பாருங்கள், இங்கே அடிப்பகுதிக்கு ஒரு அளவை நான் எடுத்துக்கொண்டு அதனுடைய மொத்த உயரத்தை நான் இவ்வாறு பெரும்படியாக குறித்து கொள்கின்றேன். ஆக நாங்கள் இவ்வாறு உயரத்தை குறித்ததன் பிற்பாடு தான் போத்தலினுடைய அகலத்தை தீர்மானிக்க முடியும். அதாவது உயரத்திற்கு ஏற்ற முறையிலே நாங்கள் போத்தலினுடைய அகலத்தை தீர்மானிக்க வேண்டும். உயரத்தை நாங்கள் தீர்மானிக்காத விடத்து எழுமாறாக நாங்கள் இவ்வாறு நோமலாக வரைகின்ற பொழுது போத்தலினுடைய அகலம் கூடுதலாக இருக்கலாம், உயரம் குறைவாக இருக்கலாம். அவ்வாறான பிழைகளை தவிர்ப்பதற்கு நாங்கள் உயரத்தை எடுத்துக்கொண்டு போத்தலுடைய உயரத்தை எடுத்துக்கொண்டு உயரத்தை நாங்கள் அளப்பதற்காக பென்சிலையே பயன்படுத்தலாம். இவ்வாறு அளந்து எடுத்துக்கொள்ளலாம். அதற்கேற்ற முறையிலே நாங்கள் அளந்து கொண்டு அதன் போத்தலுடைய அகலத்தை தீர்மானிக்கலாம். அடுத்து போத்தலுடைய கழுத்து பகுதி கிட்டத்தட்ட அண்ணளவாக அதனுடைய கழுத்து பகுதி போத்தலுடைய 3 மடங்காக காணப்படுகின்றது. எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். பாருங்கள், இவ்வாறு உள்ளடங்குங்கள். அடுத்து போத்தலை முழுமையாக வரைய தேவையில்லை. இவ்வாறு நாங்கள் குறித்ததன் பிற்பாடு அடுத்ததாக வைக்கப்பட்டிருக்கின்ற அகராதி, அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெரிய புத்தகத்தினுடைய அளவை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். போத்தலினுடைய உயரத்திலிருந்து எந்த உயரத்திலே காணப்படுகின்றது என்று நாங்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட போத்தலுடைய கழுத்து பகுதியிலிருந்து கரைவாசி பகுதி, அதை நாங்கள் இவ்வாறு குறித்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக பந்தினுடைய மேல் விளிம்பு போத்தலினுடைய கழுத்து பகுதியை அண்மித்ததாக காணப்படுகின்றது. எனவே இந்த உயரத்திலே நாங்கள் பந்தினுடைய மேல் விளிம்பையும் குறித்துக்கொள். அடுத்து புத்தகத்தினுடைய விளிம்பு இந்த அளவுக்குள் வரும்படியாக குறித்து கொள்ளுவோம். எனவே தாளிலே இவ்வளவு இதே மாதிரியான இடைவெளி இங்காலையும் காணப்படுகின்றது. எனவே தாள் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் வரைந்து கொள்ளலாம். முழுமையாக வரைந்து கொள்ளலாம். பொத்தல் வரைகின்ற பொழுது அதனுடைய சமச்சீர் தன்மை முக்கியம். பொத்தலுடைய கழுத்து பகுதி இந்த பகுதியாக காணப்படுகின்றது. அதை நாங்கள் பெரும்படியாக இவ்வாறு குறித்து கொள்ளுதல் வேண்டும். இதில் நாங்கள் வரைகின்ற பொழுது பென்சில் ரேகையினாலேயே ஒளி நிழல் தன்மையையும் காட்டி செல்வது
வர்ணம் தீட்டுகின்ற பொழுது இலகுவாக இருக்கும். இதிலே நாங்கள் குறித்து கொண்டதன் பிரகாரம் புத்தகத்தினுடைய உயரம் இவ்வாறு இந்தளவு உயரத்திலே காணப்படுகின்றது என்பதை குறித்து கொண்டோம். எனவே அதற்கேற்ற முறையிலே நாங்கள் இங்கே தூர நோக்கையும் கருத்தில் எடுக்க வேண்டும். வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தகத்தினுடைய தூர நோக்கை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அந்த தூர நோக்கை காட்டுகின்ற பொழுது நாங்கள் பின்னோக்கி செல்கின்ற அந்த பகுதியை குறைத்து, அதாவது முன் தெரிகின்ற பகுதிகள் பெரிதாகவும் பின் தெரிகின்ற பகுதிகள் சிறிதாகவும் காட்டுதல் வேண்டும். ஒரு உயரமான புத்தகம் ஒன்றை வரைவதற்கு முதல் இவ்வாறு ஒரு பெட்டி போன்ற ஒரு அமைப்பை எடுத்ததன் பிற்பாடு அது வரைந்த அதனுடைய அளவு பிரமாணங்கள் சரியாக இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் பின்னர் அதை புத்தகம் போல வடிவமைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், இதிலே நாங்கள் புத்தகத்தினுடைய மட்டை பரப்பை காட்டுவதற்கு இவ்வாறு ஒரு ரேகையை இடுவதன் ஊடாக அந்த விளிம்பை காட்டிக்கொள்ளலாம். பாருங்கள், இதிலே கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள் கண்ணாடியாக காணப்படுகின்றபடியினால் இவ்வாறு காட்டிக்கொள்ளலாம். அதனுடைய முழுமையான பாகத்தை நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். அடுத்து அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பந்து நாங்கள் வட்டம் ஒன்றை வரைகின்ற பொழுது இலகுவாக எவ்வாறு வரையலாம். கையாலேயே நாங்கள் பென்சிலை பயன்படுத்தி ஒரு வட்டம் ஒன்றை இலகுவாக வரையலாம். தாளை நாங்கள் இவ்வாறு பிடித்து கொண்டு தாளை இவ்வாறு ஒரு சுற்றுவதன் ஊடாக ஒரு வட்டம் ஒன்றை நாங்கள் வட்டாரியால் வரைவது போல வரைந்து கொள்ளலாம். இதற்கு மாணவர்கள் சிரமப்பட தேவையில்லை, வட்டாரியும் தேவையில்லை.
மாணவர்களே, வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பந்திலே பட்டு தருகின்ற ஒளி, அதனை நாங்கள் இவ்வாறு காட்டிக்கொள்ளுதல் வேண்டும். ஒளியினுடைய தெறிப்பு என்பவற்றையும் சரியான முறையிலே ரேகையினாலே நாங்கள் காட்டிக்கொண்டு செல்வதன் ஊடாக வர்ணம் தீட்டுவது இலகுவாக இருக்கும். பாருங்கள், ஒளி படாத இடங்களில் இவ்வாறு பென்சிலினாலே இருண்ட தன்மையிலே ரேகையை நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். பாருங்கள், இவ்வாறு வரைந்ததன் பிற்பாடு அடித்தளம் பற்றி நாங்கள் அடித்தளம் எவ்வாறு வரைவது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். அடித்தளம் ஒன்றுக்கு நாங்கள் இவ்வாறு ஒரு கோட்டை இடுவதன் ஊடாக அடித்தளத்தை காட்டிக்கொள்ளலாம். இப்பொழுது மாணவர்களே, வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்பரம்பலை நான் இதிலே முழுமையாக பென்சில் கோடுகளினாலே ரேகைகளை பயன்படுத்தி வரைந்திருக்கின்றேன். இதிலே ஒளியினுடைய தன்மை இங்கே சிறப்பாக காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டுகின்ற பொழுதுதான் நாங்கள் வர்ணம் தீட்டுதல் என்கின்ற விடயம் நமக்கு இலகுவாக இருக்கும். எனவே நாங்கள் இவ்வாறு அந்த ஒளியினுடைய தன்மையை முழுமையாக காட்டுதல் சிறப்பானதாக இருக்கும். மாணவர்களே, இவ்வாறு வரைந்ததன் பிற்பாடு நாங்கள் அடுத்ததாக வர்ணம் தீட்டுகின்ற செயற்பாட்டுக்கு செல்லலாம். அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்ததன் பிரகாரம் பொருட்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அளவு ரீதியாக தாளிலே குறித்து கொள்ளுதல் வேண்டும். அதுக்கிடையாக ஒரு கோட்டை இடுவதன் மூலம், இந்த பகுதியிலே ஒரு கோட்டை இடுவதன் மூலம் அதை அடித்தளமாக எடுத்துக்கொண்டு அங்கே உயரமான பொருளாக அந்த கண்ணாடி போத்தல் வைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணாடி போத்தலுடைய முழு பரப்பை நாங்கள் குறித்து கொண்டு அந்த கண்ணாடி போத்தலுடைய அளவிலிருந்து மற்ற பொருட்கள் எந்த அளவில் காணப்படுகின்றது, அதாவது புத்தகம் இந்த கண்ணாடி போத்தலுடைய மொத்த உயரத்தில் எந்த அளவில் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் முதல்ல குறித்து கொண்டோம். பின்னர் அதிலிருந்து வைக்கப்பட்டிருக்கின்ற பந்து கண்ணாடி போத்தலுடைய உயரத்தில் எந்த அளவில் காணப்படுகின்றது என்பதையும் குறித்து கொண்டோம். எனவே இவ்வாறான முறைகளின் ஊடாக தாளினை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தாளை நாங்கள் பிரயோகிக்கின்ற பொழுது சரியான முறையிலே வரைய முடியும். இதிலே பாருங்கள், இடைவெளி, இந்த ரெண்டு வளமும் காணப்படுகின்ற இடைவெளிகள் மிகச்சரியாக காணப்படுகின்றது. எனவே தாளிலே ஒரு சமநிலை காணப்படுகின்றது. இது மாணவர்கள் வரைகின்ற பொழுது கவனத்தில் எடுக்க வேண்டும். வரைகின்ற பொருள் தாளை விட்டு ஒரு பகுதிக்கு ஒதுங்குதல் அல்லது பொருள் வெட்டுப்படுதல் போன்ற பிழைகளை இவ்வாறு செய்வதனூடாக தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் வரைந்த இந்த பகுதியை கோட்டுப்படத்தை நாங்கள் எவ்வாறு வர்ணம் தீட்டுவது என்பதை பற்றி பார்ப்போம். இதிலே 3 விடயங்களும் இங்கே காணப்படுகின்ற 3 பொருட்களுமே செயற்கையான பொருட்கள். எனவே நாங்கள் வர்ணம் தீட்டுகின்ற பொழுது வர்ணத் தெரிவை மாணவர்கள் சுயமாக மாற்றிக்கொள்ளலாம். கண்ணாடியிலான பொருளை நாங்கள் வரைகின்ற பொழுது மட்டும் அதை கண்ணாடியினுடைய தன்மை எவ்வாறு காணப்படும் என்பதற்கு நாங்கள் அதாவது கண்ணாடியை இயற்கையாக எவ்வாறு காட்டலாம் என்பதற்கேற்ற முறையிலே நாங்கள் வர்ணத்தை இட வேண்டும். மாணவர்களே, வரைகின்ற பொழுது பொருட்களை நாங்கள் சரியான முறையிலே பென்சிலை பயன்படுத்தி பென்சிலினாலே அளவெடுத்து கொள்ளலாம். அளவெடுத்து நாங்கள் குறித்ததன் பிற்பாடு முழுமையாக வரைந்ததன் பிற்பாடு நாங்கள் வர்ணம் தீட்டுவதற்கு செல்லலாம். இங்கே கண்ணாடியினூடாக அதனுடைய பின்பகுதியிலே காணப்படுகின்ற பொருளும் காட்டப்படுதல் வேண்டும். கோட்டுப்படமாக வரைந்த பொருட்கூட்டத்தை
வரைந்ததன் பிற்பாடு நாங்கள் வர்ணம் தீட்டி முழுமைப்படுத்த வேண்டும். வர்ணம் தீட்டுகின்ற பொழுது மாணவர்கள் ஒளி நிழலை கருத்தில் எடுக்க வேண்டும். அதாவது பொருட்தொகுதியை பொருள் தொகுதியின் மேற்பரப்பிலே விழுகின்ற ஒளி அவற்றை இதிலே வர்ணத்தினாலே நாங்கள் காட்ட வேண்டும். எனவே மாணவர்கள் ஒளியினுடைய செல்வாக்கை வர்ணத்தாலே காட்டுகின்ற பொழுது ஒளி படுகின்ற, அதாவது பிரகாசமாக படுகின்ற பகுதிகளை மென்மையான வர்ணத்தினாலும், ஒளியினுடைய பிம்பம், அதாவது இருட்டான பகுதிகளை பிம்ப பகுதிகளை காட்டுகின்ற பொழுது கடும் வர்ணங்களையும் பிரயோகிப்பதனூடாக பொருட்தொகுதியிலே ஒரு வகையான முப்பரிமாண தன்மையை காட்ட முடியும். இதுதான் வர்ணம் தீட்டுதலிலே முக்கியமாக கொள்ளப்படாத பொருட்தொகுதியை பார்த்து வரைந்து வர்ணம் தீட்டுகின்ற பொழுது அங்கே முப்பரிமாணம் என்பது மிகவும் முக்கியமானது. அவற்றை வர்ணங்களினாலேயே நாங்கள் காட்டலாம். பொருட்களை வர்ணம் தீட்டுகின்ற பொழுது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் முழுமையாக செயற்கையான பொருட்களாக காணப்படுகின்றன. எனவே செயற்கையான பொருட்களுக்கு வர்ணம் தீட்டுகின்ற பொழுது வர்ணத் தெரிவில் மாணவர்கள் தமக்கு பொருத்தமான வர்ணங்களை தெரிவு செய்து கொள்ளலாம். உதாரணமாக அங்கே ஒரு பிளாஸ்டிக் பொருள் வைக்கப்படுமாக இருந்தால் அதனுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கண்ணாடியிலான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தால் அங்கே கண்ணாடிக்குரிய இயல்பு காட்டப்படுதல் வேண்டும். அதாவது வர்ணம் தீட்டுகின்ற பொழுது கண்ணாடிக்குரிய இயல்பு காட்டப்படுதல் வேண்டும். அடுத்து அந்த கண்ணாடி பொருளுக்கு அருகில் காணப்படுகின்ற ஏனைய பொருட்களையும் அவதானிக்க வேண்டும். அதாவது ஏனைய பொருட்களுடைய வர்ணம் இந்த கண்ணாடியிலே செல்வாக்கு செலுத்தும். எனவே மாணவர்கள் செயற்கையான பொருட்களாக இருந்தாலும் கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணாடி பொருளாக இருந்தால் அதிலே கண்ணாடியினுடைய தன்மை காட்டுதல் வேண்டும். அடுத்து அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய பொருட்களுடைய வர்ணம் கண்ணாடியிலே, அதாவது ஒளியினுடைய பிம்பம் கண்ணாடியிலே படுகின்ற பொழுது அங்கே மற்ற பொருட்களுடைய வர்ணமும் செல்வாக்கு செலுத்தும் என்பதை மாணவர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அடுத்து வர்ணம் தீட்டி முடித்ததன் பிற்பாடு பின்னணியை வர்ணம் தீட்டுகின்ற பொழுது, அதாவது பொருளிலே இல்லாத வர்ணங்கள் அல்லது அது சார்ந்த கடும் வர்ணங்களை பிரயோகிப்பதனூடாக நாம் வரைந்த பொருட்களை முன்னோக்கி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது பார்வைக்கு அதிகமாக பார்வையிலே விழும்படியாக செய்வதற்கு பின்னணிக்கு பொருத்தமான வர்ணங்களை தீட்டுவது மிகவும் முக்கியமானது. எனவே மாணவர்கள் பின்னணிக்கு வர்ணம் தீட்டுகின்ற பொழுது கடும் வர்ணங்களை பிரயோகிப்பதனூடாக பொருட்களை குழப்பாத வகையிலே அந்த வர்ண தெரிவு இருக்குமாக இருந்தால் வரைகின்ற பொருட்தொகுதி சிறப்பானதாக அமையும்.
வர்ணம் தீட்டுகின்ற பொழுது நாங்கள் பொருத்தமான வர்ணங்களை 2க்கும் மேற்பட்ட வர்ணங்களை ஒன்றோடொன்று கலப்பதனூடாக வர்ண தெரிவு சிறப்பானதாக இருக்கும். எனவே வர்ணங்களை கலந்து ஒன்றோடொன்று கலந்து வர்ணம் தீட்டுவது பொருள்களுடைய முப்பரிமாண இயல்பை இயற்கையான முறையிலே காட்டக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் வர்ணம் தீட்டுகின்ற பொழுது அங்கே பொருளுடைய பிம்பங்களையும் இவ்வாறு காட்டிக்கொண்டு செல்வது முப்பரிமாண தன்மையை சிறப்பாக காட்டக்கூடியதாக இருக்கும்.
பொருட்தொகுதிக்கு நாங்கள் வர்ணம் தீட்டுகின்ற பொழுது நேரடியான வர்ணங்களை பிரயோகிக்காது அது சார்ந்த வர்ணங்களை கலந்து பெறுவது சிறப்பாக இருக்கும். உதாரணமாக பச்சை வர்ணத்தை நேரடியாக பிரயோகிக்காமல் நான் இதில் நீல வர்ணத்தையும் அதனோடு கலந்து அதனுடைய பேதங்கள் அதாவது வர்ண பேதங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் வர்ணம் தீட்டுகின்ற பொழுது இதிலே கவனித்திருப்பீர்கள், இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணாடி போத்தலுக்கு இந்த பரப்பிலே ஒளி விழுகின்றது. எனவே மறுபுறத்திலே அதனுடைய பிம்பம் காட்டப்படுதல் வேண்டும். எனவே இந்த போத்தலுடைய இந்த பகுதியை நாங்கள் ஒளி வெளுத்தி காட்டுகின்ற பொழுது அதனுடைய பின்னணியாகிய இந்த பகுதியை நாங்கள் கடும் வர்ணங்களினால் காட்டுவதன் ஊடாக பொருட்தொகுதியை முன்னோக்கி கொண்டு வர முடியும். பாருங்கள், இதிலே நான் இவ்வாறு செய்வதன் ஊடாக அந்த வைக்கப்பட்டிருக்கிற பொருட்தொகுதி முன்னோக்கி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது.
இந்த பகுதிகள் மேலும் ஒளி ஊடுருவாத பகுதியாக காணப்படுவதால் இந்த பகுதிகளை மேலும் நாங்கள் இவ்வாறு கடும் வர்ணத்தை பிரயோகிப்பதனூடாக வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள் தொகுதி பார்வைக்கு முன்னோக்கி கவரப்படுவதாக காணப்படும். பாருங்கள். மாணவர்களே, அங்கே பின்னணி வர்ணம் பொருளை வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள் தொகுதியை வைக்காத வகையிலே அந்த வர்ண தெரிவு காணப்படுதல் வேண்டும். நாங்கள் வர்ணம் தீட்டுகின்ற பொழுது வர்ணத்தை பிரயோகிக்கின்ற ஒவ்வொரு முறையும் வைக்கப்பட்டிருக்கின்ற பொருளையும் அவதானிக்க வேண்டும். பொருளை அவதானித்து அங்கே அதனுடைய பிம்பங்கள் என்பவற்றை நாங்கள் சரியான முறையில் காட்டுதல் வேண்டும்.
மாணவர்களே, நாங்கள் இதுவரையும் பொருட்கூட்ட வரைதலில் இங்கே 3 செயற்கையான பொருட்களை வரைந்திருக்கின்றேன். இதில் இயற்கையான விடயங்களான செடி என்ற, அதாவது குரோட்டன் செடி என்ற விடயம் இல்லாமல் 3 விடயமுமே செயற்கையான விடயமாக காணப்படுகின்றது. இதிலே வர்ணம் தீட்டுகின்ற பொழுது அவதானித்திருப்பீர்கள், ஒளி நிழலிற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வர்ணத்தீட்டுகையை நாங்கள் கையாள வேண்டும். அந்த வகையிலே இங்கே கண்ணாடி போத்தலிலே படுகின்ற ஒளி, ஏனைய பொருட்களில் காணப்படுகின்ற வர்ண வேதங்கள் கண்ணாடி போத்தலிலும் காட்டப்படுதல் வேண்டும். எனவே கண்ணாடி என்பதை நாங்கள் காட்டுவதற்கு அப்பால் வர்ண வேதங்கள் மற்ற பொருளில் படுகின்ற ஒளியினுடைய தாக்கத்திற்கு ஏற்ற முறையிலே அங்கே வர்ண வேதங்களையும் காட்டுதல் மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. அடுத்து பின்னணி. நாங்கள் பொருட்பரம்பலை வரைந்ததன் பிற்பாடு, வர்ணம் தீட்டியதன் பிற்பாடு பொருத்தமான ஒரு பின்னணியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே பொருளை குழப்பாத வகையிலையும் பொருளை முன்னோக்கி கொண்டு வரக்கூடிய வகையிலையும் அங்கே பொருத்தமான பின்னணியை கடும் வர்ணமாக நாங்கள் காட்டுவது மிகவும் முக்கியமானது. அடுத்து ஒளி நிழல், பொருளிலே படுகின்ற ஒளி, அதனூடாக படுகின்ற அந்த பிம்பம், இவற்றையும் நாங்கள் இதிலே காட்டுதல் சிறப்பாக அமையும். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.